ஹாய் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ராஜலட்சுமி பேசுகிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 9th ஸ்டூடெண்ட் நம்பர் ஸ்டூடெண்ட் கிளியர் பண்ணிருக்காங்க இன்னைக்கு ஜூன் 20. ஓகேங்களா? நேம் இந்துப்பிரியா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிசிக்கல் கேண்டிடேட் தான். பட் அவங்களோட உழைப்பு மிகப்பெரிய பெருசாக அவங்க அம்மாவுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கு தான் ஃபஸ்ட் நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ஒரு மிகப்பெரிய உழைப்புங்க. நீங்கள் கிளியர் பண்ணி எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெரி வெரி ஹாப்பி. ஓகேங்களா? ஸோ இந்த லாஸ்ட் டேயில் கவுன்சிலிங் கிடைக்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஓகேங்களா? ஆனால் அப்பயும் அவங்க என்ன தான் கேட்டாங்க, ப்ரோ ஜென்ரலில் ஒன்று இருக்குது, பிசி உமனில் வந்து பிசி ஜென்ரலில் 3 இருக்குது, அப்புறம் வந்து பிசி உமனில் 1 இருக்குன்னாங்க. நான் அவங்களை எடுக்க சொன்னேன், பிசி உமனில் மட்டும் எடுங்க, மற்ற 2 வேறு ஏதாச்சும் யூஸ் ஆகல, மற்ற பசங்களுக்கு ஓப்பனுக்கு மேக்ஸிமம் பசங்களுக்கு தானே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் அப்படி சொன்னால் அவங்களும் அதேமாரி கரெக்டாக பிசி உமனில் எடுத்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ஓகேங்களா? நம்ம சொல்கிற இதுதான் நம்ம கவுன்சிலிங் கைடன்ஸ்னு சொல்லுவோம். நம்ம கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நிறைய பேர் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக அவங்க வந்து உமன்ஸ் கேட்டகரியில் என்ன இருக்கோ அதுதான் நான் எடுக்க சொல்லியிருந்தேன். அது எல்லாருமே பண்ணியிருந்தாங்க. அதில் இவங்களும் ஒரு ஆள். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ சும்மா அப்படியே ஒரு கோர்ஸ் அப்படியே சும்மா மேலோடமாக சொல்லாமல் இது மாதிரி கடைசியான கைடன்ஸ் கொடுப்போம்னு நான் சொன்னல. இதுதான் சிஸ்டர், வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அடுத்த குரூப் 2 பேட்ச் இருக்குதுங்க. ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணுறோம். நம்பி ஜாயின் பண்ணுங்கள். ஒர்த்தாக இருக்கும். ஓகேவா? கடைசி மினிட்ஸ் வரையும் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டும் பண்ணுவோம். இந்தமாரி சின்ன சின்ன சப்போர்ட்டும் பண்ணுவோம். எங்கிட்ட ஒரு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நான் தான் சொல்லுவேன். ஈவன் நம்மள்ட்ட ஜென்ரல் என்கொயரிக்கு வருவாங்க தெரியுமா, ப்ரோ இந்த மாதிரி எனக்கு என்னென்ன கவுன்சிலிங் கிடைக்குமா, அவங்கள்ட்டுமே ஈவன் கேர்ள்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க உமன் கேட்டகரியில் தான் நான் எடுக்க சொல்லுவேன். ஜென்ரல் கேட்டகரியோ அவங்க கம்யூனல் ஜென்ரலி எடுக்க வேணாம்னு சொல்லுவேன். இது வந்து என்னுடைய பழக்கம். ஏன்னா பசங்கள் நிறைய பேர் கிடைக்காம போகிறதுக்கு காரணம் அது ஒரு ரீசன். ஸோ பசங்க நிறைய பேர் பாஸ் ஆகாமல் இருக்க காரணம். ஒருவேளை இன்றைக்கி இன்னொரு பையனுக்கு கிடச்சிருந்துச்சுன்னா அதுக்கு காரணம் நம்ம ஸ்டூடெண்ட்டு தான். அதுக்கு ரொம்ப சந்தோஷம். சிஸ்டர், ஒரு பையனோட வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகேங்களா? ஓகே, இந்த எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மத்தியில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. 78 பேரில் 56 பேர் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த 56 பேரில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நம்மள்ட்ட ரிலாக்ஸாக ரெயினாக படித்தாங்க. ஒரு 20-30 பேர் தான் படித்தாங்க. ரைட்டாக 30 பேர்கிட்ட படித்தாங்க. அதில் 21 பேர் ரீச் ரிசோனில் இருந்தாங்க. அதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 9 பேருக்கு போஸ்டிங் கிடச்சிச்சு. இதில் சில பேர் இன்னும் வந்து போஸ்டிங் வாங்கிட்டு சொல்லாமல் இருக்காங்க. ஆனால் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சுருக்கீங்களா, மண்டையில் இருக்க கொண்டே வந்துட்டுன்ற மாதிரி சில பேர் இருக்காங்க. சரி பரவாயில்ல, என்கிட்ட சொல்கிறவங்க மட்டும் தான் என் ஸ்டூடெண்ட், அவ்வளோதான். ஓகேங்களா? ஐ எம் வெரி ஹாப்பி தட். ஓகேங்களா? எனக்கு எத்தனை கவுண்ட்ன்றது மேட்டரில் என்னை நம்பி வரவங்க ஒருத்தராக இருந்தாலும் நம்மளை பாஸ் பண்ணிக்கணும். அதுக்கான உழைப்பை நான் போட்டுகிட்டே இருப்பேன். நீர் நடந்துகிட்டே தான் இருக்கேன். ஓகேவா? ஸோ அடுத்த பேட்ச் வந்துருச்சு. 80 நாள் தான் இருக்குது. 85 நாள் ஷார்ப்பாக இருக்கா? வர 14ஆம் தேதி செப்டம்பர் 14 எக்ஸாமு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இப்போயே ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் 2மே கவர் ஆகும். ஈவன் குரூப் 2 மெயின்ஸில் ரீசனிங்லாம் பக்கவாக ரொம்ப புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருவேன். உங்களுக்கு மேக்ஸே வராதனால பயப்படாதீங்க, என்கிட்ட நம்பி ஜாயின் பண்ணுங்கள். ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் எல்லாமே கவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ எல்லாமே எதுவுமே மிஸ் பண்ண மாட்டோம். எல்லாமே பக்கவாக சின்ன சின்ன விஷயம் பண்ணிக்கலாம். இப்போ குரூப் 1 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கொடுக்க போகிறேன். அதேமாதிரி குரூப் 2 டேக்கும் நான் கொடுப்பேன். சரியா? ஹாப்பியா? சந்தோஷமாக இருக்கீங்களா? டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஜாயின் பண்ணுறேங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டைம் ஜாயின் பண்ணால் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவீங்க. 9 பேர் கிளியர் பண்ண வச்சிருக்கேன். நம்பி நீங்களும் வந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் பண்ணிப்பேன். ஈவன் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறது என்னன்னா, அவங்கள இன்னும் விடலை. அவங்க திரும்ப நான் படிக்க வச்சுட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா? அவங்களாம் வந்து ஒரு ஃபுல் வேகத்தில் படிச்சுட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக இந்த அவங்கள அடிச்சிடுவாங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவங்களாம் நான் ப்ரே பண்ணிப்பேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸு ப்ரே பண்ணிப்பீங்க. ஓகேங்களா? நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஆனால் அதுக்கான உழைப்பு இருக்குது. ரைட்டாக? ஒரே டார்கெட் வந்து படிங்க, அவ்வளோதான். ஸோ குரூப் 2 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் சேர்த்து ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5999 ரூபா தாங்க. இது ஏன் கேட்டானாக்கா, நான் மெயின்ஸ் வைக்கிறது நிறைய டெஸ்ட் வைக்கிறேன். 100 டெஸ்ட் வைக்கிறேன். 3 ஸ்டாஃப் எவல்யூஷன் உண்டு. ஒருத்தரோட வீடியோ ஃபீட்பேக் வரும். 3 பேரோட மார்க்ஸ். இதில் எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. சும்மா நானும் வந்து 2500 வரைக்கும் கொடுக்கலாம். ஆனால் அது உங்களுக்கு யூஸ் ஆகுமா? இல்லை. ரைட்டா? ஒர்க் அதிகன்றப்ப அதுக்கான காசு தேவை. ஒரு 13,000 கோர்ஸை ஒரு 6,000 நான் கொடுக்குறேன். ஓகே. அதே நீங்கள் ஆஃப்லைனில் வந்து படிக்கணும்னு நினச்சிங்கனாக்கா கடலூரில் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? கடலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான். வந்துட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள், நான் எங்கே இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஃபீஸ் ஒரு 12,000 தான். அதை நீங்கள் 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டலாம். 4,000 கட்டலாம். ஓகேங்களா? ஸோ ஃபீஸ் கடலூரில் இன்றைக்கி ப்ரிலிம்ஸே 7,500 ரூபாங்க. சில இடத்துல ப்ரிலிம்ஸே 15,000 கேட்குறாங்க. கடலூரில் கேட்குறாங்க. மெயின்ஸுக்கு 25,000 ரூபாயாமா? என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நான் 12,000 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸே சேர்த்தாங்க சொல்கிறேன். 1 இயர் வேலிடிட்டி. நீங்கள் நேராக வந்து படிக்கலாம் 1 இயருக்கு. ஓகேங்களா? அது இல்லாமல் உங்களுக்கு ஆன்லைன் கோர்ஸ் ஆக்சஸும் 3 வருஷத்துக்கு நான் கொடுத்துருவேன். ஓகேவா? ஸோ ஆஃப்லைன் வராங்க, கண்டிப்பாக ஒருத்தருக்கு நம்பி ஜாயின் பண்ணுறீங்க. ஓகேவா? வரேன்னு நினைக்கிறேன். எனக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள். 9600819370. கடலூர். இது எதெல்லாம் பார்க்கணாக்கா பாண்டிச்சேரி, பண்ருட்டி, அப்புறம் என்னது இங்கே சிதம்பரம், விழுப்புரம், இதெல்லாம் கொஞ்சம் கிட்ட உங்களுக்கு. கிட்டக்கு வந்துட்டு ஓடிடலாம். காலைல 10 to 12 தான் கிளாஸு. சரியா? ஓகேவா? சார் நீங்கள் ஆன்லைனில் ஜாயின் பண்ணிக்கலாம். கொஷின்ஸ் கவுண்ட்டில் ஒரு மேட்ரிக் கிட்டத்தட்ட 400+ டெஸ்ட் வச்சிருக்கேன். ப்ளஸ் சிலபஸ் பேஸ்மெண்ட் டெஸ்ட் சீரிஸ் வச்சிருக்கேன். ஸ்கூல் புக் பேஸ்மெண்ட் டெஸ்ட் சீரிஸ் வச்சிருக்கேன். எல்லா ரகமும் இருக்குது. ஓகேங்களா?
ஆனால் எக்ஸாம்க்கு என்ன கிளியர் பண்ணோம் அது எல்லாமே இருக்குது, பக்காவாக இருக்குது, எதுவுமே ஒர்த்தாக தான் இருக்கும். ஈவன் ரீசனிங்லாம் ரொம்ப டெப்த்தாக பார்த்து உங்க நடத்தலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம நடத்தியிருந்தோம், அதுலேயுமே ரொம்ப டெப்த்தாக நடத்தியிருந்தேன், அதுவே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை தாண்டி இப்போ எதுக்கு நடத்துவோம், கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செஞ்சு விட்டுறாதீங்கப்பா, இதான்ப்பா உங்கள் சான்ஸு. அப்புறம் இங்கிலீஷ் வரலன்னு ஃபீல் பண்ணக்கூடாது, ஓகேவா? குரூப் 4 வரல, அது அடுத்தது, ரைட்டா? இப்போ ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு, விட்டுருக்கூடாது, அடிச்சு கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், ஓகேவா? ஸோ எல்லாமே தனித்தனியாக கேட்காதீங்க, என்கிட்ட எல்லாமே ஃபுல் கோர்ஸாக தான் இருக்குது. இப்போதைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வெறும் ப்ரிலிம்ஸ் மட்டும் வேணும், டெஸ்ட் பேட்ச் மட்டும் வேணும்னாக்கா குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு 700 ரூபா. உங்களுக்கு ஃபுல் கோர்ஸ் வேணும், குரூப் 2 ப்ரிலிம்ஸ் ஃபுல் கோர்ஸ் வேணுனாக்கா 1999 ரூபா. குரூப் 2A மெயின்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னாக்கா 2000 ரூபா ஃபீஸு. குரூப் 2 மெயின்ஸ் மட்டும், ஓகேங்களா? அது டிஸ்கிரிப்டிவ் டைப் இருக்குல்ல எழுதுறது, அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 5999 ரூபா, ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து வெறும் 5999 ரூபா பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுமே கொடுத்துரும் இல்லை, ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் மேட்ரு. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை குரூப் 2A மட்டும் படிக்கிறேன், ப்ரிலிம்ஸ் மெயின்ஸாக படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா இது ஒரு 2000 ரூபா, இது ஒரு 700, 2700. நான் இந்த மாதிரி ஃபீஸ்லாம் பார்த்து பிரிச்சுலாம் வைக்க மாட்டேங்க, வெறும் 5999 ரூபா போடுவேன், ஜாயின் பண்ணிங்க படிங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் இப்போ வேறு வழி இல்லை, உங்களுக்கு இந்த மாதிரி கேட்குறீங்கன்றப்ப நான் உங்களுக்காக கொடுக்குறேன். எனக்கு என்னன்னா நீங்கள் படித்து பாஸ் ஆகும், நீங்கள் எங்கே வேணால் போய்க்கோங்க. இது வந்து எனக்கு 607 நாள் படித்து ஒருத்தவங்க வந்து டெப்டி கலெக்டர் ஆகிடுவாங்க நம்மள்கிட்ட, ப்ரிலிம்ஸ்லேருந்து படிச்சுட்டு இருக்காங்க, எல்லாமே ப்ரூஃப் இருக்குது, ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து குரூப் 2A பார்த்தீங்கன்னா சும்மா கிடையாது, 2 வருஷம் உழைப்பு, ஓகேங்களா? 2 வருஷமாக படிச்சிருக்கேன். 2020 ஜாயின் பண்ணவங்களாம் வந்து இப்போ படித்தது துரைராணியாக இருக்கட்டும், இப்போ இவங்களா இருக்கட்டும், இந்துப்பிரியா இருக்கட்டும், இது மாதிரி இத்தனை பேர் கிளியர் பண்ணிருக்காங்க. ஒரு 9 பேர் கிளியர் பண்ணது அவ்வளோ பெரிய ப்ராசஸ், ரைட்டுங்களா? குரூப் 4 லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி கேட்டால் 55 ரேங்க் எடுத்திருக்காரு, விஓவை கிடச்சி ஜூனியர் அசிஸ்டன்ட் எடுத்தார், சரிங்களா? ஸோ இதுமாதிரி ஒரு 5 பேர் 6 பேர் அப்போ கிளியர் பண்ணால் இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் நான் கிளியர் பண்ணேன்னு சொல்லியிருந்தார். ஸோ கிட்டத்தட்ட இவ்வளோ பேர் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இதெல்லாம் நம்பி தான் நம்ம இந்த ஆஃப்லைனில் ஆரம்பிச்சிருக்கோம். ஆன்லைன்லேயும் ஜாயின் பண்ணுங்கள், ஆஃப்லைன்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் சொல்லுங்கள். இது இல்லாமல் டியூஷனாக ஆரம்பிச்சிருக்கேன், 10th 11th 12th எடுத்துகிட்ருக்கேன். அது ட்ரிக்னாமெட்ரி ஒரு 5 நாளாக வச்சு செஞ்சுட்ருக்கேன் பசங்களை. அதாவது எல்லாருமே ஃபஸ்ட்டு சாப்டர் தான் நான் படிச்சிருப்பேன். நான் எடுத்தோன்னே இது ரொம்ப முக்கியமாக ட்ரிக்னாமெட்ரி, அப்புறம் மெஷர்மெண்ட், அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் தான் 10th மற்ற சப்ஜெக்ட்ஸே போகும். ஸோ அதுமாதிரி எக்ஸாமுக்கு என்ன தேவை, இப்பயே வந்து ஒரு 10th 11th 12th படிக்கும்போது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எப்படி போகணும், அந்த ஆசையை உருவாக்குறது, டெப்டி கலெக்டர் ஆக முடியும், ஓகேங்களா? ஸோ 10th 11th 12thலேயே கொண்டு வந்து ஒரு நல்ல டிகிரியை சூஸ் பண்ண வச்சு, அந்த டிகிரி முடித்த உடனே அவனோட ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் எக்ஸாமில் ஒரு டாப் 10 ரேங்க் எப்படி இதுமாதிரி பண்ண வைக்கணும். இதெல்லாம் ஒரு கனவு தாங்க, நம்மளால தான் பண்ண முடியல. நமக்கு தான் யாரும் 10th படிக்கும்போது சொல்லித்தரல. சும்மா மனப்பாடம் பண்ண வச்சுக்கிட்டு அதை பண்ணி இதை பண்ணி அடிச்சுக்கிட்டு வாச்சிக்கிட்டு திட்டிக்கிட்டு இதுமாரி தான் நிறைய பேர் இருந்தாங்க, ஓகேங்களா? ஏதோ எனக்கு வந்து வாத்தியாரில் கொஞ்சம் நிறைய சொல்லி கொடுத்துட்டாங்க, நல்ல வாத்தியாருங்க கடலூரில். அதுமாதிரி நிறைய பேருக்கு நல்ல ஸ்டாஃப் சமைச்சிருப்பாங்க, அவங்களுக்கு ஓகே. பட் ஆனால் அமையாதவங்களுக்காக இந்த ஒரு ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். ஸோ டியூஷனை சேர்த்து விடுங்க, ரொம்ப கிட்ட தான் கடலூரில், ஓகேங்களா? நீங்கள் வந்தீங்கன்னா கால் பண்ணுங்கள், இடத்த வந்து பாருங்கள். உங்களுக்கு ஃபுல் டேபிள் செட்டப் இருக்குது, ஏசி இருக்குது, ஃபேன் இருக்குது, லைட் இருக்குது, உங்களுக்கு பக்கத்தில் அக்வா வாட்டர் தண்ணி பிரச்சனை எதுவுமே இல்லைங்க, டாய்லெட் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது, ஓகேங்களா? நீங்கள் பாட்டு வந்து ரிலாக்ஸ் வந்து படிச்சுட்டு போகிறது மட்டும் தான் உங்களோட வேலை ஒர்க்கே. எல்லாமே நிறைய செலவு பண்ணிருக்கேன். ஈவன் அந்த டேபிள் செட்டப் மட்டுமே ஒரு 70,000 rupees வந்திருக்கு. எல்லாம் உங்களுக்காக தான். நீங்கள் இன்றைக்கி டிஎம்பிசி சென்டர் எங்கே போனால் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாட்டர் பெஞ்சு தான் வச்சுருப்பாங்க, ரைட்டா? ஆனால் ஃபீஸ் மட்டும் நல்லா தரமாக வாங்கிப்பாங்க நிறைய இடத்துல, சொல்கிறேன். நிறைய இடத்துல, சில இடத்துல அப்படி கிடையாது, ரைட்டா? பணக்காரங்களை விட்டுருக்கு. ஆனால் சில இடத்துல அப்படி தான் இருக்காங்க. பணம் நல்லா சம்பாதிக்கிறதுல கூட அப்படி தான் பண்ணுறாங்க. பசங்களுக்கு பண்ணணும் ஃபஸ்ட், அதுக்கப்புறம் தான் எல்லாமே. நம்மள்ட்ட இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிருக்காரு, ஓகேங்களா? அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ ஒரு 3 days வந்துட்டுருக்காரு. ஸோ டியூஷன் பசங்க பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர்கிட்ட வந்துட்டுருக்காங்க. ஸோ நீங்களும் வாங்க, நல்லா படிங்க. டியூஷன் உங்கள் பசங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் கடலூரில் இருந்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி சர்க்கிள் யாராச்சும் இருக்காங்க 10th 11th நம்மள ஜாயின் பண்ணி விடுங்க. சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்ட் ரெண்டுமே தான் கவர் பண்ணிட்டுருக்கேன், ஓகேங்களா? ஸோ ஈவன் ஐஇடிஜே எக்ஸாம் கூட ஒரு பையன் கேட்டிருந்தா அவனுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீட் எக்ஸாம் கேட்டாங்க, அதுவும் சொல்லித்தரேன். இதே ஃபீஸ் தான், வெறும் 10th-க்குலாம் 1500 மந்த்லி, 11th-க்கு 1600 மந்த்லி, 12th-க்கு 1800 மந்த்லி, இவ்வளோ தான் ஃபீஸ் வாங்குறேன். எக்ஸ்ட்ராலாம் இதை வாங்கலை, ஓகேங்களா? ஈவன் டிஎம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான், ஓகேங்களா? 12,000 தான். நீங்கள் எங்கே வேணால் போய் பார்த்துக்கோங்க, ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் சேர்த்து இவ்வளோ கம்மியாக யாரும் கொடுக்க மாட்டாங்க, ஆஃப்லைனில் சொல்கிறேன், ஓகேங்களா? ஒர்த்தாக இருக்கும், நம்பி ஜாயின் பண்ணி படிங்க. ஸோ குரூப் 2 எக்ஸாமும் விட்டுறக்கூடாது, ஜாயின் பண்ணிருங்க, டைம் மிஸ் பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு இருக்கேன், ஓகேவா? பை ஃப்ரம் டெக் ஆல் தி பெஸ்ட்.